கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நெலாக்கோட்டை, ராக்கோடு மற்றும் முக்கட்டி பகுதிகளில் நுழைந்த யானைகளால் பரபரப்புடன் பீதி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து தேவர்சோலை நெலாக்கோட்டை கேரள மாநிலம் செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இன்று மாலை சுமார் 7 வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு ஆண் யானை ஒன்று ராக்கோடு சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்றது. பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் உள்ள பசார் பகுதியில் நடந்து வந்ததை பார்த்த பொதுமக்கள் அங்கும் இங்கும் ஓடினர். அப்போது அந்த காட்டு யானை ஆவேசமாக சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிகப்பு நிற கார் ஒன்றை தந்தங்களால் தூக்கி வீசியது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. குத்தி வீசியதால் கார் சேதமடைந்தது. அப்போது அங்கிருந்த வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் சத்தம் எழுப்பியதால் காரை விட்டுவிட்டு மீண்டும் சாலை வழியாக நடந்து தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. மற்றொரு காட்டு யானை முக்கட்டி பகுதியில் சாலையோரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. திடீரென சாலையில் இறங்கியது. அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை காட்டு யானை துரத்தியது. அனைவரும் இணைந்து கூச்சலிட்ட போதும் ஆவேசமாக யானை வந்ததால் மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு வந்த வழியாக தப்பி ஓடியதால் மயிரிழையில் உயிர் தப்பினார். ஒரே நாளில் நெலாக்கோட்டை, ராக்கோடு மற்றும் முக்கட்டி பகுதிகளில் நுழைந்த யானைகளால் பரபரப்புடன் பீதி ஏற்பட்டதுடன் காட்டு யானைகள் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.